நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தாங்க நின்றுட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுதுங்க. ஸோ இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுங்க. இப்போ வந்து இது பிரேக் பண்ணோன்னே இந்த ஒரு 500 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகுங்க. ஸோ இது பிரேக் பண்ணி கீழே வரக்கு சான்சஸ் கம்மிங்க. மேபி மண்டேவே கேப் அப் வர்றதுக்கு சான்சஸ் அதிகங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் தாங்க இருக்குது. ஆனால் இந்த 23,000 போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ இங்கே போனால் ஏதாவது ஒரு சைடு விழுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க. பேங்க் நிஃப்டி எதுங்க அவன் 50,000 போகிறதுங்க ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த ஆல் டைம் ஹையெல்லாம் உடைக்கிறப்பங்க சல்லுன்னு பறந்துடணும். ஆனால் இவன் வந்து ரொம்ப சும்மா ஜஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட் மட்டும் 1000 பாயிண்ட் கூட இல்லைங்க, 500 பாயிண்ட் தாங்க மேலே. ஆக்சுவலாக இதோட விக்கே வந்து பாருங்கள் 48,660 வந்துருக்குங்க. ஆனால் இவன் போன ஹை வந்து பார்த்திங்கன்னா 49 45 தான் போயிருக்கான். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 to 400 பாயிண்ட் அவ்வளோதாங்க. 400 பாயிண்ட் தாங்க. இந்த ஆல் டைம் ஹை உடைக்கிறப்பெல்லாம் 400 பாயிண்ட் மூவ் ஆகிறதுலாம் வந்து ஒரு ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டினியூஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதாங்க. ஆல் டைம் ஹை எல்லாம் பிரேக் பண்ணுறப்ப ஒரு 3000 4000 பாயிண்ட் கிட்டத்தட்ட பறக்கணும். ஆனால் இவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அதனால் பார்ப்போங்க. ஆனால் மார்க்கெட் பையிங்கில் தாங்க இருக்குது. அப்படியே இழுத்துக்கிட்டு வருவாங்க 50,000 வரைக்கும். இந்த எலெக்ஷன் வேறு வருது இல்லைங்க. ஸோ அதுக்காக தான் எலெக்ஷன் முடிஞ்சால் ஒரு கரெக்ஷன் வரும்னு நான் எதிர்பார்க்குறேங்க, என்னோடய வியூ. ஆனால் அது சரியாகவும் போகலாம் தப்பாகவும் போகலாம். ஸோ அது அப்போதைக்கு பார்த்துக்கலாங்க. இந்த லெவல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க 48,500ங்கிறது. ஸோ இதை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. கிஃப்ட் நிஃப்டி அப்படியே லைட்டாக ரெக்கவரி ஆகுதுங்க. ஸோ இவன் அப்படியே ரெக்கவரி ஆகி வந்தோன்னா மண்டே கொஞ்சம் கேப்பப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து குளோபல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுதுன்ட்டு பார்க்கணும். ஏன்னா குளோபல் மார்க்கெட் வந்து நாஸ்டாக் இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க சுற்றிக்கிட்டே இருக்கிறான். ஸோ லோவையும் பிரேக் பண்ணல, ஹையும் பிரேக் பண்ணலங்க. ஸோ பார்ப்போங்க இந்த வாரம் வீக்லி க்ளோசிங் எப்படி வைக்கிறான்னு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நைட் முடியும். ஸோ அதை வச்சு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். US30க்கு இது நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலேயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டான். பார்ப்போங்க இந்த வீக்லி க்ளோசிங் முடிஞ்சால் இந்த ஒரு குளோபல் மார்க்கெட் வந்து என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னாங்க இதுவும் மிக்சடாக தாங்க இருக்குது. ஒன்றும் ஹையும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல. வீக்லி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேண்டில்லாம் வந்தால் என்னங்க கன்ஃபர்மேஷன் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்ச நாள் விடணுங்க. ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 1 month கிட்டத்தட்ட விட்டோம்னா ஏதாவது ஒரு சைடு பிரேக் பண்ணி போகுங்க. ஒன்று கீழே வந்து பிரேக் பண்ணி வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம பையிங் என்ட்ரி ஆகலாம். மேலே பிரேக் பண்ணி போனால் அதை நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க, விட்டுடலாம். HDFC வந்து பார்த்திங்கன்னா HDFC பாருங்கள் நம்மளோட லெவல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். 1555 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. இது வந்து பார்த்தினாங்க இந்த மூவ் வந்து ஒரு கரெக்ஷன் மூவ் தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேனிக் ஆக தேவையில்லை. ஸோ கீழே வந்து வாங்கினுவீங்க. இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 1468ங்களா 50னே வச்சுக்கலாங்க. இந்த லெவலே வச்சுக்கலாம். 50 to 80 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் திரும்புங்க. HDFC வந்து திரும்பும். ஸோ அதனால் HDFC பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லை. அப்படி வந்து திரும்பிச்சுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இந்த இதுதாங்க ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 1680 இந்த ரேஞ்சு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுவும் நல்ல ஒரு மூமெண்டம்லாம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஸோ இதை பிரேக் பண்ணி திரும்ப HDFC ஆல் டைம் ஹை கூட பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப லோ வந்துட்டு தான் திரும்புதுங்க. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். கீழே வந்துட்டு இங்கே வந்து மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஏதாச்சும் ஒரு என்ட்ரி கிடச்சா கூட என்ட்ரி ஆகிக்கலாங்க. இந்தியா விக்ஸ் வந்து அப்படியே ரைஸ் ஆகுதுங்க. ஸோ ஏன்னா ரொம்ப லோ ஆயிடுச்சுல. ஆனால் 10 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. நான் கூட 12 ரூபாயில் சப்போர்ட் எடுப்பான்னு நினச்சேன். ஆனால் அவன் 10 ரூபா வரைக்கும் வந்துட்டான். இந்தியா விக்ஸ் பார்ப்போங்க. கம்மிங் வீக் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்மிங் வீக்கில் அந்த நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23,000ம், பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 போகிறதுக்கு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகங்க. ரொம்ப அதிகம். ஒரு 90% கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள் இருக்குது போகிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஏன்னா ரெண்டுமே நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குங்க. இங்கேருந்து திரும்பணுன்னா மொமெண்டம் சல்லுன்னு பையிங் வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகுங்க.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் எடுத்துக்கலாம். மேபி மண்டேவே கேப்பாக போகிறோன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது பார்ப்போங்க, வீக்லி க்ளோசிங்லாம் அந்த மார்க்கெட் எப்படி முடியுதுன்னு பார்த்துக்கிட்டுங்க, குளோபல் மார்க்கெட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.